A-level ஜிட்டிൻ്റെ மாடல் பேப்பரை பார்ப்போம். இது கிரேட் 10, 9 எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி வரும். அதை விட காமனாகவும் வரும். தேடியும் படிக்க வேண்டி வரும் கொஞ்சம் விஷயங்கள். இதில் இருந்து ஒரு கேள்வியை பார்த்து கொண்டு போவோம். முதலாவது, நம்பர் சிஸ்டம் represent the decimal 65 in binary requires dash bit position. இப்போ 65 நீங்கள் நம்பர் சிஸ்டத்தில் பைனரியில் எழுத போகிறீங்களா இருந்தால் எத்தனை பிட்ஸ் தேவைன்றதான் இங்கே கேள்வி. அப்போ பைனரிக்கு மாற்ற தேவையில்லை. தெரியுமெண்டா நேரடியாக இங்கே எழுதி கொள்ளலாம். இப்போ நேரடியாக எழுதுகிற முறைகளும் சிலது இருக்குது, அதை பார்ப்போம். இப்போ பைனரியில் ஒரு 65க்கு முந்தின இலக்கத்தை யோசிச்சு பாருங்க. 64 வந்து 2 to the power 6 என்று வரும். இப்போ 2 to the power 6 என்று வருமெண்டா இது எப்படி வரப்போகுதுன்னா ஒன்றுக்கு பின்னால் 6 சைவர் வரும். இப்போ 10 6ஆம் அடுக்குன்னா நாங்கள் 6 சைவர் போடுவோம். டெசிமலில் 10 6ஆம் அடுக்குன்னு கருதுறீங்கன்னா 6 சைவர். அதே மாதிரி தான் பைனரிக்கும் 2 6ஆம் அடுக்கு எப்படி எழுத போகிறோம், ஒன்றுக்கு பின்னால் 6 சைவர். அப்போ 7 பிட்ஸ் அங்கே வருதுன்றது கருத்து. ஒன்றுக்கு பின்னால் 6 தரம் சைவர். அப்போ 65 எப்படி வரப்போகுது, ஒன்றுக்கு பின்னால் 6 சைவருக்கு பதிலாக கடைசி 0 வந்து 1 நாங்கள் எழுதுவோம். இதில் நேரடியாக காண்ற முறை இல்லாட்டி 2ஆல் வகுத்து எத்தனை பிட்ஸ் வருதுன்றது கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சாதாரணமாக 2ஆல் வகுத்து கொண்டு போகிற இந்த மெத்தட்டை பார்க்கணும். அடுத்தது, கம்பெனி நீட்ஸ் டு யூஸ் contact with the client in an online mode. What's the most appropriate file format to make the layout of this contract mutual? ஒரு கம்பெனி ஒரு கண்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணுறதுக்காண்டி ஒரு விஷயத்தை அனுப்ப போகிறார் கிளைண்ட்டுக்கு. அப்போ அங்கே மாறாமல் போகணும். அந்த எக்ஸ்டென்ஷன் என்று சொல்கிறது அல்லது அந்த ஃபைல் மாறாமல் போகணும். இங்கே சொல்லப்படுறது எக்ஸ்டென்ஷன் தான். இப்போ லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டரின் நீட்சி, அதாவது எக்ஸ்டென்ஷன் தான் ஓடிடி. பிடிஎஃப்ன்றது அது ஃபைல் மாறாமல் போகிறது உண்டு, அதாவது அங்கே எடிட் பண்ண விடாது. அப்போ இந்த விஷயம் மாறாமல் போகணும் என்றுதான் இங்கே எதிர்பார்க்கினேன். அப்படி பார்க்கலாம் பிடிஎஃப்பில் அனுப்பணும்னு சொல்கிறோம். டிஓசின்னு சொல்கிறது அது வேர்ட் ஃபார்மேட்டின் நீட்சி. வேர்ட் ப்ரொசஸிங் எம்எஸ் வேர்டின் எக்ஸ்டென்ஷனை தான் டிஓசின்னு சொல்லுவோம். தற்காலத்தில் டிஓசி எக்ஸ். அடுத்தது ஹெச்டிஎம்எல் வந்து அது ஒரு வெப்சைட்டில் நாங்கள் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட். இப்போ ஏதாவது ஃபைலை நீங்கள் .html சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா வெப்சைட்டாக காட்சிப்படுத்தலாம். அடுத்து பிடிஎஃப்ன்றது விரிவாக்கம் சொல்லணுமெண்டா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்னு சொல்கிறோம். அது ஏனெண்டா அந்த நேரங்களில் ஒவ்வொரு கம்ப்யூட்டரில் செய்கிற விஷயம் இன்னொரு கம்ப்யூட்டரில் நாங்கள் கொண்டு போய் போடேக்கில் அந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ஃபார்மேட் எல்லாமே மாறுது. அது மாறக்கூடாதுன்னு நினச்சி உருவாக்கப்பட்டது. அதாவது எடிட் பண்ணாமல் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ஒரே மாதிரி தெரியணுமெண்டாக உருவாக்கப்பட்ட ஃபார்மேட் தான் பிடிஎஃப்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பிடிஎஃப் தான் அதுக்குரிய விடையாக இருக்கும். அடுத்தது மூன்றாவது, which of the following best describes the functionality of word processing software? வேர்ட் ப்ராசஸிங்கின் நோக்கம் ஒரு டாக்குமெண்ட்ஸை டைப் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறது. டைப் பண்ணுறது, ஃபார்மேட் பண்ணுறது, சேவ் பண்ணணும், பிரிண்டிங்கும் அங்கே நோக்கமாக இருக்குது. இப்போ எல்லாம் உண்டா வாரதுன்னு பார்த்தா உங்களுக்கு கடைசி அந்த ஃபெசிலிட்டிஸை தான் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டி கிடக்குது. அதாவது டைப் பண்ணுறதோடு முடிக்காமல் நாங்கள் பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்க வேணும். இந்த வேர்ட் ஃபார்மேட்டிங் இந்த நோக்கம் அதுதான். அப்படி பார்க்கல இதுக்கு நீங்கள் மூன்றாவதுக்கு 4வது விடையை சொல்லலாம். அடுத்தது, which of the following represent the names of free spreadsheet software? ஃப்ரீ என்று சொல்லிக்கல,
அது ஃபொஸ் வகைகளுக்குள்ள நாங்கள் சொல்லுவோம். ஃப்ரீ ஃபொஸ்ன்றது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சொப்யார்ன்றதுன்ற விரிவாக்கம், சுருக்கம். அப்போ இங்கே ஃப்ரீயாக பார்க்கணும். நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறது கல்கண்டு முடிகிற லிப்ரே ஆஃபீஸ் இல்லாட்டி ஓப்பன் ஆஃபீஸ் கல்க். ஸ்ப்ரெட் சீட்டுன்னு கேட்டிருக்கிறோம், அதாவது எக்ஸல் மாதிரி விரிதாள். அப்போ ஸ்ப்ரெட் சீட்டுன்னு சொல்கிறதுல இங்கே கல்கண்டு முடிகிறது ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் எக்ஸல் ஃப்ரீ இல்லை. இப்போ எக்ஸலண்ட் வாரபடியே தட்டி போட்டு பாருங்க, எக்ஸலண்ட் வாரது வராது. அப்படி பாக்கிக்கு 2 படி அங்கே வராது. முதலாவதுல எது வராதுன்னா ஆப்பிள் நம்பர்ஸ். ஆப்பிள் கம்ப்யூட்டரில் அதுவும் நீங்கள் பே பண்ணி பாவிக்க வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் தான். ஆப்பிளும் ஃப்ரீ கிடையாது. அது இங்கே ஃப்ரீன்னு கேட்டபடியா உங்களுக்கு 3வது விட கூகுள் டாக்ஸ்ன்றது அது ஃப்ரீ தான். நாங்கள் கூகுள் ஒரு அக்கௌண்ட் இருக்குமெண்டா ஃப்ரீயாக பாவிக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அது. இப்போ எங்களுக்கு 3வது கூகுள் சி, லிப்ரே ஆஃபீஸ் கல்க், ஓப்பன் ஆஃபீஸ் கல்க் இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. இப்போ 4வதுக்கு 3வது விடை. அடுத்தது இங்கே தந்திருக்குது ஒரு ஃபார்முலா. இது எக்ஸலுக்குரியது. எக்ஸல் இல்லாட்டி ஸ்ப்ரெட் சீட்னு சொல்லலாம். இப்போ எக்ஸல்ன்றது மைக்ரோசாஃப்டின் ஸ்ப்ரெட் சீட் நிறைய இருக்குது, மேலே பார்த்துட்டீங்களா அந்த லிஸ்ட்டு. இப்போ என்னத்துக்கு இப்படி நாங்கள் ஒரு இன்புட் கொடுத்தோம்டா அங்கே டிஸ்பிளேன்னு வரப்போகுது என்று பார்க்கல. இங்கே போஸ்ட் ப்ரியோரிட்டி எல்லா இடமே பிரேக்கெட் தான், அதில் சேஞ்ச் இல்லை. அங்கால ஸ்லாஷ் இருக்குது, அஸ்ட்ரிக் இருக்குது, பிறகு ஒரு ஸ்லாஷ் இருக்குது. இதில் எது போஸ்ட்டாக செய்ய போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு பெருக்கலுக்கும் பிரித்தலுக்கும் ப்ரியோரிட்டி உண்டு தான். முன்னுக்கு இருந்து செய்து கொண்டு போகணும், இடம் இருந்து வேலாமா செய்து கொண்டு போகணும். அப்போ முதல் பிரேக்கெட்டை முடிச்சுட்டு பிரேக்கெட்டுக்கு போஸ்ட் ப்ரியோரிட்டி இப்போ எந்த அந்தப்படியே பிரித்து கொண்டு போனால் சரி. அப்படி பார்க்க இந்த விட வரும். முதல் 9 கூட்டுங்க, கூட்டி போட்டு பிறகு பிரித்து கொண்டு போங்க, ஹாஃப் அண்டு வரப்போகுது. சரியா? இந்த ஹாஃபை 9ஆல் பெருக்குங்க. சரி, இந்த 5/5 தான், ஆனால் மைனஸ் ரெண்டு வரும். சரியா? ஏனண்டா இந்தியாவில் -7 முடியுது. அப்போ 4.5 அதை 3ஆல் பிரிக்கிறீங்க 1.5 கழிச்சு விட்டால் -5.5. அடுத்த கேள்வி, முதலாவது விட. அடுத்த கேள்வி, மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆஃப் அ கம்பெனி wanted to present information regarding a new product launch to its board of directors. இப்போ அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்க போகிறார், ப்ரெசென்ட் பண்ண போகிறார். இப்போ இதில் நோக்கம் என்னென்னா என்ன சாஃப்ட்வேர் எங்களுக்கு பொருத்தம் என்று பார்க்கணும். ஸ்ப்ரெட் சீட் சாஃப்ட்வேர்னு சொல்வது அக்கௌண்ட்டோட சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது என்னதுக்கண்டு பாருங்க, ரிகார்டிங் அ நியூ ப்ராடக்ட், புதிய ஒரு ப்ராடக்டை பற்றி சொல்லப்பட்டு லான்ச் பண்ணுறதுக்கு எந்த சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணுவார் என்று சொன்னால் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் தான் அதுக்கு பொருத்தமாக இருக்கும். பவர் பாயிண்ட். இப்போ பவர் பாயிண்ட்டும் அங்கே நாங்கள் இந்த ஸ்ப்ரெட் சீட்டுக்கு பார்த்த மாதிரி பவர் பாயிண்ட்லேயும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. மைக்ரோசாஃப்ட்டுக்கு பொறுத்தவரையில் தான் எம்எஸ் பவர் பாயிண்ட் மைக்ரோசாஃப்டின். அதே மாதிரி லிப்ரே ஆஃபீஸுக்கு பார்த்தோம்னா இம்ப்ரெஸ்ன்னு சொல்கிறது இம்ப்ரெஸ். கூகுள்ண்டே பார்த்தோம்னா கூகுள் சீட் மாதிரி இங்கே கூகுள் ஸ்லைடுன்னு சொல்லுவோம், கூகுள் ஸ்லைட். அப்படி வேறு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ காமன் நேமில் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லிக்கொள்ளினோம். வேர்ட் ப்ராசஸிங் அது ஒரு டாக்குமெண்ட்ஸுக்கு தான் கட்டாயம் பாய்ப்போம். ஒரு லெட்டரோ இல்லாட்டி ஒரு சர்டிஃபிகேட்டோ அல்லது டெசிட்டேஷன் எஸ்ஏஸ் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸாக இருக்கும். அது இதுவும் டாக்குமெண்ட்ஸை தான் சொல்லுவோம். வேர்ட் ப்ராசஸிங்கின் நோக்கம் வித்தியாசமாக இருக்கும். டைப் பண்ணி ஃபார்மேட்டிங் செய்து அது அப்படியான பர்பஸாக இருக்கும். உதாரணம், நீங்கள் லெட்டர் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. ப்ரெசன்டேஷன் ஒரு கற்பித்தல் நோக்கம் இல்லாட்டி ஒரு காட்சிப்படுத்தல் விளம்பரங்கள் இப்படி ஏதாவதுக்கு பாய்ப்பினோம் ப்ரெசன்டேஷன். அதுக்கு விதமாக சாஃப்ட்வேர்ஸ் வந்தாச்சு. டேட்டா பேஸ்ன்றது தரவுகளை தூக்கி வச்சு எங்களுக்கு விருப்பம் போல் ஃப்யூச்சரில் பயன்படுத்தக்கூடிய மாதிரி
நாங்கள் விரும்பின வகையில் ஒழுங்குபடுத்தக்கூடிய software வந்து DBMS என்று சொல்கிறது. அது DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்காக பயன்படுத்துகிற software டேட்டாபேஸ் software. கிரேட் 10ல் படித்தேன்னு சொன்ன Access, இதே விட MySQL, Oracle இப்படி வர softwares இருக்குது. அடுத்தது PowerPoint-ஓட சேர்ந்த விஷயங்கள். Which of the following elements is used to display a slide slowly in a presentation? ஒரு ஸ்லைடை நாங்கள் ஸ்லோவாக இல்லாட்டி ஸ்பீடாக இல்லாட்டி வேறு வேறு வடிவத்தில் எப்படி நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணணும் என்றாலும் அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் என்ன, அதுக்குரிய இந்த எலிமெண்ட்ஸ் என்னன்னு யோசிச்சு கொள்ளலாம். இது வந்து ட்ரான்சிஷன் இருக்கு. அதை விளங்குறதுக்காண்டி நாங்கள் ஒரு பவர் பாயிண்ட் உண்டு யோசிச்சு பார்க்கலாம். இப்போ பவர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்லேயும் வேறு வெர்ஷன் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணிடுறது 2016. இப்போ இதில் டெம்ப்ளேட்ஸ் போட்டிருப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் அந்த தீம்ஸை பாவிக்கலாம். இல்லையண்டா பிளாங்க் டாக்குமெண்ட்ஸுக்கு போகலாம். பிளாங்க் டாக்குமெண்ட்ஸில் பவர் பாயிண்டில் காமனாக என்னென்ன தேவைன்றதை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்போ பவர் பாயிண்டில் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிக்கல இந்த டிசைனும் இல்லை. உங்களுக்கு ஒரு டிசைன் வேணுமெண்டா, அந்த தீம்ஸ் வேணுமெண்டா இந்த டிசைனுக்குள்ள உங்களுக்கு இருக்குது. இதில் மவுஸ் கர்சரை கொண்டு போகவே எல்லாம் மாறுது. இதில் ஏதோ ஒரு பெட்டனை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். சரி, இதில் சில ஷார்ட்கட் கீழே பார்ப்போம். புதுசாக ஒரு டாக்குமெண்ட்ஸ்ன்னா கண்ட்ரோலோட எண், அது புதிய டாக்குமெண்ட்ஸை தரும். ஏற்கனவே ப்ரெசன்டேஷன் 1 காட்டுது. என்னென்னா நான் இன்னும் சேவ் கொடுக்கல. இப்போ ப்ரெசன்டேஷன் 2 காட்ட போது கண்ட்ரோலோட எண் கொடுத்தேன்டா இன்னும் கொண்டு ஓப்பன் பண்ணுது. நியூ ஸ்லைடுண்டா கண்ட்ரோலோட எம், கண்ட்ரோல் ப்ளஸ் எம், புதிய ஸ்லைட் வரும். அதை நீங்கள் ஹோம் இல்லாட்டி இன்சர்ட்டுகளையும் போய் எடுத்துக்கொள்ளலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் எம். இங்கே நேர இன்சர்ட்டுகளையும் நியூ ஸ்லைட் இருக்கும். முதலாவதாக கிடக்குது. ஹோமுக்குள்ளேயும் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு உருவாக்க வேறு என்ன டைப்ஸ் இருக்குன்னு வேணும். ஒன்று ட்ரான்சிஷன், இதான் இப்போ அதில் சொன்னது. ஒவ்வொரு ஸ்லைட் எப்படி மாறப்போகுது என்றது தான் இங்கே ட்ரான்சிஷன். இங்கே கணக்கே இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பார்க்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஒரு ஸ்லைட் இன்னொரு ஸ்லைடாக மாறுற இந்த விதம் அது ட்ரான்சிஷன். அதையும் விட அனிமேஷன்டா ஒவ்வொரு ஒப்ஜெக்ட்னா இப்போ ஹெடிங் கண்டு அடிச்சிங்கன்னாலும் அது ஒரு ஒப்ஜெக்ட் தான். நான் ஹெடிங் கண்டே அடிச்சுக்கொள்கிறேன். ஒரு படங்கள் அல்லது டெக்ஸ்ட் இப்படி என்னென்றாலும் இதுக்கு பேர் ஒரு ஒப்ஜெக்ட்னு சொல்லலாம். இது எப்படி தோன்றணும்? இது வந்து ஃப்ளைஇன்னுக்குள்ளே போனாலே நிறைய மாதிரி கொடுக்கலாம். எங்கே இருந்து அது வரணும், ஃப்ரண்ட், டாப், ஃப்ரம், லெஃப்ட், இப்படி கணக்கே இருக்குது. இப்போ இது ஒரு அனிமேஷன். இங்கே ரெக்கார்ட் ஆகுது. அனிமேஷன் எடுத்துட்டு அனிமேஷன் வந்து ஒவ்வொரு ஒப்ஜெக்ட்டுக்கும் கொடுப்போம். ட்ரான்சிஷன் ஒவ்வொரு ஸ்லைடுக்கு கொடுப்போம். அடுத்தது அங்கே அந்த கேள்வியில் சொன்ன வேறு விஷயங்கள் பார்த்தோம்னா ஸ்லைட் மாஸ்டர் தீம். இப்போ எங்களுக்கு தீம்ன்ற அதே பேரில் இல்லை என்றாலும் இந்த டிசைனை தான் நாங்கள் சொல்லினோம். அது பார்த்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் வியூஸுக்குள்ளே பார்த்தா இது ரேட் எண்ணிலையும் அடிக்கடி கேட்கப்படுற விஷயங்கள்லாம் பவர் பாயிண்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் செய்து சொல்லிடுறேன். இப்போ நார்மல் வியூஸில் நாங்கள் நிற்கிறோம். நார்மல் வியூஸ். இப்போ இது அவுட்லைன் வியூஸ். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வியூஸ் இருக்குது. எங்களுக்கு தேவைக்கிட்ட மாதிரி பாவிட்டுக்கலாம். அடுத்த ஸ்லைட் ஷோட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்லைட்டையும் ஒன்றா காட்டும். எத்தனை ஸ்லைட் இருக்கோ ஒழுங்குபடுத்த சுவோம். அப்படி நோட்ஸ் பேஜ், ரீடிங் வியூஸ் அப்படின்னு இருக்குது. அந்த வகையில் ஸ்லைட் மாஸ்டர்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஸ்லைட் மாஸ்டருக்குள்ளே வந்து அங்கேயும் வேறு வேறு லே அவுட்ஸ், இந்த லே அவுட்ஸையும் இருக்கா பார்க்கணும். இதில் வச்சுக்கொண்டு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும்
ஒவ்வொரு லேஅவுட்ஸ் தேவையில்லாததை நீங்கள் ரிமூவ் பண்ணி விடலாம். இப்போ இங்கே ஒன்றை பார்க்குறேன், இதில் ஏதாவது ஒன்றை கொடுக்குறேன். இப்போ blank ஒன்று எடுக்கிறேன். இது வந்து blank. சரியா? இதில் எதுவுமே இல்லை, blank. அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்குறாங்கன்றதை இருக்கா பார்ப்போம். blank லேஅவுட் தான் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒன்றுக்கும் போய் பார்த்தீங்கன்னா அந்த லேஅவுட்ஸின் பேர்கள் இங்கே இருக்குது. கண்டென்ஸ் வித் கேப்ஷன், அது இன்னும் ஒரு இடத்துல வச்சுக்கணும்னு சொல்கிறேன்னு. அது ப்ரெசன்டேஷன் டிசைன் பண்ணிக்கிய இந்த லேஅவுட்ஸ் என்ன விஷயத்தை பார்க்கணும். இது பிளாங்கிலான்னு போய் எடுத்து செய்கிறேன். பிளாங்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, இனி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொண்டு வர போகிறேன். பிளாங்கில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொண்டு வர போகிறேன். இதில் நான் எல்லா ஸ்லைட்லேயும் எந்த பேர் வர மாதிரி பார்த்துக்கொள்ளணும் வைப்போம். இப்போ இந்த பேர் கொடுத்துட்டேன். இது பிளாங்க் அதில், சரியா? இதில் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் இதை சேவ் கொடுக்குறேன். கொடுத்துக்கொண்டு ஸ்லைட் மாஸ்டர் வியூஸில் இருந்து வெளியில் வாரேன். வந்து இப்போ நார்மல் வியூஸுக்கு வாரேன். நார்மல் வியூஸில் முதல் நின்றது. இப்போ நான் ஒரு ஸ்லைட் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணுறதுக்காண்டி இங்கே போவேன், ஹோமுக்குள்ளே போனால் இங்கே லே அவுட்ஸ் இருக்குது. இதைத்தான் லே அவுட்ஸ் இங்கே ஸ்டார்ட்லேயே எடுக்கணும்னு சொன்னேன். நாங்கள் ஒரு ஸ்லைட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கல, இதை கவனிக்கணும். டைட்டில் ஸ்லைட் முதலாவதாக வரும். மிச்சம் முழுக்க எங்களோட தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அங்கே டேபிள், கம்பேரிசன், டூ கண்டென்ஸ், டைட்டில் ஒன்லி, பிளாங்க், அப்படி விருப்பம் மாதிரி எடுக்கலாம். பிளாங்க் எடுத்தோம்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ நாங்கள் டிசைன் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் இன்சர்ட் கொடுக்க போகிறேன். முதலாவது பக்கத்தில் இன்சர்ட் கொடுத்துட்டு அதுக்கு கூடிய லே அவுட்ஸை மாற்ற போகிறேன். பிளாங்கன்னு மாற்ற போகிறேன். பிளாங்கன்னு மாற்றின உடனே எந்த பேர் நான் டைப் பண்ணாமலே வந்துடுது. இதுக்கான காரணம் ஸ்லைட் மாஸ்டரை நான் யூஸ் பண்ணி இருக்கிறேன். ஸ்லைட் மாஸ்டரில் என்னென்ன சேஞ்ச் அங்கே செய்து வச்சுருக்கிறேனோ அதுக்குரிய லே அவுட்ஸில் ஒரு ஸ்லைடை நான் இன்சர்ட் பண்ணிக்கல, அந்த ஃபார்மேட்டிங்கோடு வந்து சேரும். இதுதான் ஸ்லைட் மாஸ்டர். அப்போ இதுக்குள்ளே நிறைய வேறு நான் சொல்லாததுன்னு சொன்னால், இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோண்டு சைட்டில் கீழே இருக்குது. ஸ்லைட் ஷோ அதை கொடுக்கலாம். இப்போ ப்ரெசன்டேஷன் ஆரம்பமாகும். சரிங்க, ஸ்லைட் ஷோ எல்லாட்டி F5 கொடுக்கணும். கொடுத்து ஒரு ஸ்லைடாக வரும். நாங்கள் இப்போ ஹெடிங் மட்டும்தான் நீ கொடுத்துருந்தேன்னா, லான் சீசன் ஒன்று கொடுத்தேன்னா அது மாறுது. அங்கால கொடுக்கல, அதால் அது ஸ்லைட் முடியுது. இந்த ஸ்லைடில் நான் இப்போ திருப்பி F5 கொடுக்குறேன். இப்போ நான் ஒன்றை ப்ரெசென்ட் பண்ணி கொண்டு இப்போ இது ஒரு ஸ்மார்ட் போர்டில் பாவிக்கிறேன்னு வச்சுக்கொள்வோம். ஸ்மார்ட் போர்டில் ஸ்கூலில் வச்சுக்கொள்வோம். அங்கே பி என்ற எழுத்தை இந்த நேரம் கொடுத்தேன்னா பிளாக்காக மாறிடும். அங்கே பிளாக் போர்டில் ஏதாவது ஒயிட் போர்டில் அங்கே எல்லாத்தையும் கருப்பாக வச்சுட்டு நான் வேறு ஏதோ கதைக்க போகிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பாடத்தை பற்றி சொல்ல போகிறேன். நான் ஸ்லைடை என்ன செய்திருக்கிறேன், பிளாங்க் பண்ணி இருக்கிறேன். அதுக்கு என்ன கொடுத்த நான் கீயண்டா பி தான், வேறு ஒன்றும் இல்லை. பியை திருப்பி கொடுத்தா அந்த ஸ்லைட் திருப்பி வந்துடும். பி மாதிரி டபிள்யூன்னு ஒன்று இருக்குது, அது ஒயிட்டாக காட்டும். அப்போ படிப்பிச்சு கொண்டு கேட்கல ஸ்மார்ட் போர்டில் என்ன செய்யலாம், டபிள்யூவை கொடுத்துட்டு ப்ரெசன்டேஷன் ஒன்று போய் கொண்டு இருக்குது. அந்த நேரம் ஏதோ எழுத விரும்புகிறேன் நான், அப்போ டபிள்யூன்றதை கொடுக்கலாம். திருப்பி டபிள்யூ கொடுத்தா அந்த ஸ்லைட் வந்து நிற்கும். மற்றது ஸ்லைட் ஷோவுக்கு ஏற்கனவே சொன்னேன்னா F5. இப்போ இந்த ஷார்ட்கட்டுகள் இங்கே கேட்கலாம். இப்போ இங்கே அதை ஆண்டி சில கேள்விகள் இன்னும் இஞ்சால வந்துருக்கிறத பார்ப்போம். இதுக்கு டிரான்சிஷன்ன்றது இப்படியாக இருக்கும். Which of the following application requires a DBMS?
DBMS என்ற டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ இங்கே சொல்லப்பட்டதில் எதுக்கு தரவுத்தளம் ஒன்று வேணுமென்ற மாதிரி தான் இங்கே கேள்வி. ஒரு விஷயத்தை பார்ப்போம், இதுக்கு எங்களுக்கு தேவைப்படும் உண்டு. ரெக்கார்டிங் ஆஃப் த விசிட்டர்ஸ் கவுண்ட் ஆஃப் அ வெப்சைட். ஒரு வெப்சைட்டுக்கு யார் யார் விசிட்டர்ஸ் வந்து போயினோம் என்ற ரெக்கார்டை பார்க்க போகிறீங்க. அதுக்கு தரவுத்தளம் வேணுமா? அது முதலாவது விஷயம். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அ ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் அ பர்சன். ஒரு பர்சன்ட விரல் அடையாளத்தை அடையாளம் காண்றதுக்கு அங்கே டேட்டா பேஸ் வேணுமா? ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் அன் ஏர் கண்டிஷன். அதுக்கு தேவையில்லை. டிடெக்ஷன் ஆஃப் அ ஹியூமன் ஃபேஸ். ஒரு மனிதனுடைய முகத்தை டிடெக்ட் பண்ணுறதுக்கு அது அந்த அந்த தேவையைத்தான் ரிக்குவயர்மெண்ட்ஸை சொல்லினமே தவிர அங்கே டேட்டா பேஸ் தேவையண்டி இல்லை. அதே மாதிரி ஒரு விரல் அடையாளத்தை அடையாளம் காண்ற ஃபெசிலிட்டிஸும் அங்கே கேட்கிறேன். ரெண்டாவதுல அங்கேயும் டேட்டா பேஸ் நேரடியாக சம்மந்தப்படையில்லை. ஆனால் முதலாவதில் ஒரு வெப்சைட்டுக்கு யார் யார் வந்து போயினோம்ன்றது அங்கே ரெக்கார்ட் பண்ணி டேட்டா பேஸில் போய் இருந்தால் தான் திருப்பி பார்க்கலாம். இப்போ டேட்டா பேஸ் என்ன, உங்களோட ரிசல்ட் ஷீட் பார்க்குறீங்களா, அது ஒரு டேட்டா பேஸ். அதே மாதிரி ஒரு உங்களோட வெப்சைட்டுகளுக்கும் யார் யார் வந்து பார்க்கணும், யார் யார் லொக்கின் பண்ணி வரணும், அந்த அந்த ரெக்கார்டு அங்கே இருக்கும். அப்போ சில வெப்சைட் இருக்குது அந்த தனியாக பார்க்குறது, ஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது டைனமிக்ஸுக்கு டேட்டா பேஸ் சம்மந்தப்படும். ஸ்டாட்டிக்னா சும்மா அதை பார்த்துட்டு போகிற மாதிரி, இப்போ டேட்டா பேஸோட லிங்க் பண்ணுற மாதிரி இருக்காது. சரி, அடுத்த கேள்விக்கு நான் இங்கே சில விஷயம் சொல்ல வேண்டி வரும். அது இமேஜை பற்றி. ஒரு படங்கள் என்று சொன்னால் ஒரு படம் ரெண்டு மாதிரி சொல்லுவோம். டிஜிட்டல் இமேஜ்னு சொல்லுவோம், சாதாரண படம். சாதாரண படம் இருந்தால் வரைந்திருப்பீங்க, இல்லாட்டி பழைய விதத்தில் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அப்போ வரைந்த படம் என்று சொன்னால் கம்ப்யூட்டரை பயன்படுத்தினா அது டிஜிட்டல் இமேஜுங்கிறதுக்கு வரப்போகுது. இப்போ கம்ப்யூட்டரில் வச்சு டிசைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ டிஜிட்டல் இமேஜ்னு சொல்லியிருக்கேன். அங்கே பிக்சல் முதலாவதாக வருது. பிக்சல் ஒரு படத்தின் அடிப்படை புள்ளி. கணக்க பிக்சல் சேர்ந்து தான் ஒரு ஃபோட்டோவை நாங்கள் பார்க்குறோம். அந்த பிக்சல் என்ன கலர்ஸ்ன்னு சேவ் ஆகுது கம்ப்யூட்டரில். அப்போ ரீசொல்யூஷன்ன்றது இங்கே என்னென்னு பார்ப்போம். ஒரு இன்ச்சுக்கு எத்தனை பிக்சலை நாங்கள் செலவு செய்கிறோம், நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ்லையோ இல்லாட்டி இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்களோ இங்கேயோ போகுது, டக்குண்டு போய்க்க என்னவா போகுது, அது ஒரு நம்பர்ஸாக தான் போகுது. அப்படி அந்த பிக்சல்ன்ற பெறுமதி தான் அங்கே நம்பர்ஸ் ஆக்கப்பட்டு பைனரியில் போய் சேருது படம். அது ஒரு இன்ச்சுக்கு எத்தனை பிட்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்றதை வச்சுக்கொண்டு, இல்லாட்டி பிக்சல்னு சொல்லுவோம், சாரி. அப்போ ஒரு பிக்சலுக்கே நாங்கள் 8 தரம் ஒன்று பயன்படுத்துவோம் என்ற அவ்வளோ கலர்ஸ் பாவிக்கணும். ஒவ்வொரு புள்ளிகள், ஒவ்வொரு டொட்டுக்கு ஒரு கலர்ஸ் இருக்குது. அப்படி அந்த ஒளி புள்ளிகளை தான் அது ரெக்கார்ட் பண்ணுது. அப்போ ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பொதுவாக ஒரு படத்தை க்ரியேட் பண்ணிக்கல, அங்கே ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணிக்கல ஒரு இன்ச்சுக்கு 300 எடுப்போம் ரீசொல்யூஷன். ஆனால் அது பிரிண்டிங் பர்பஸாக இருக்குது. ஒரு வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஃபோட்டோ தயாரிக்க போகிறீங்களா, அங்கே 72 வரைக்கும் குறைச்சி கொள்ளுவோம் ஒரு இன்ச்சுக்கான பிக்சல்ன்ற எண்ணிக்கையை. அதாவது குவாலிட்டியை குறைக்கிறோம். படம் வந்து விளங்கும். ஒரு பூனைன்ற படம் காட்டுங்களா, அது பூனைன்னு தெரியும் வெப்சைட்டில். ஏன் நாங்கள் வெப்சைட்டில் கெப்பாசிட்டியை குறைக்கிறாங்கன்னா, அங்கே ரெசொல்யூஷனை குறைக்கிறாங்களே. ஏனென்றா கெப்பாசிட்டியை குறைக்கிறதுக்காண்டி. கெப்பாசிட்டியை குறைக்கிறதால வேகமாக டவுன்லோட் ஆகும், யூசர்ஸுக்கு அது வசதியாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு குவாலிட்டியான படத்தை போடணும் பண்ணிட்டு வெப்சைட்டில் போட்டோம்னா அதை ஒரு ஆள் பார்த்துக்கொண்டு கேட்கல, டவுன்லோட் ஆக டைம் ஆகும். அந்த நேரத்துக்குள்ள அந்த யூசர் வந்து வேறு ஒரு வெப்சைட்டுக்கு மாறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே கெப்பாசிட்டியை குறைப்போம். வீடியோவுக்கும் கெப்பாசிட்டியை குறைச்சி வச்சுருப்போம். வீடியோ கெப்பாசிட்டியை குறைக்கிறதுக்காண்டி அங்கே
ட்ரீம் பண்ணுற மெத்தட் இருக்குது, தேவையற்ற பகுதிகளை நீக்கிறது. மற்றது ஃப்ரேம் ரேட்டையும் குறைச்சி வைக்கிறது. ஃப்ரேம் ரேட்டுன்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை படங்கள் வந்து மாறி ஓடிக்கொண்டிருக்கும் என்றதான் ஃப்ரேம் ரேட்டுன்னு சொல்கிறது. அதை குறைக்கிறதால கெப்பாசிட்டியை குறைச்சி வச்சிருப்பிடும். அதால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டியில் சில படத்தை பார்க்குறீங்க. ஒரு டிவிடியில் 5 படமும் இருக்குது. சில வேளை குவாலிட்டியான படம் கொண்டு பார்க்குறோம், அது ஜிபி கணக்கில் எடுக்கும். அதுக்குரிய ரீசன் இந்த இதில் இருந்தால் வருது. சரி, அப்போ இந்த கேள்விக்கு நம்மளுடைய பார்க்கல எங்களுக்கு ரேஸ்டர் அந்த சொல் என்னென்று சொன்னால், ரேஸ்டர்னு சொல்கிறது ஒரு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணினீங்களா ஒரு படத்தை, அதை பெருப்பி கேட்கல அது உடையும் என்று சொல்லுவோம். இப்போ அந்த வகையான வரைவுகளை ரேஸ்டர் வரைவுன்னு சொல்கிறது. ரேஸ்டர் கிராஃப்ட்ஸ்ன்னு சொன்னால் அதை நீங்கள் பெருப்பிக்க இயலாது. ஒரு ஆள் ஒரு படத்தை கொண்டாட அதை நாங்கள் ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ண போகிறோம்னா பெருப்பிக்க இயலாமல் இருக்குது, படம் நல்லா வரையில்லைன்னு சொல்லுவாங்க கடைக்காரன். அதுதான் ரேஸ்டர். வெக்டர்ன்னு சொல்கிறது இவ்வளவும் பெருப்பிக்கலாம். ஏனென்றால் கம்ப்யூட்டரில் நாங்கள் வரைவதன் மூலம் உருவாக்கின டிஜிட்டல் இமேஜ். அது ஒரு மெட்ஸ் ரீதியான படம் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க, வரைஞ்சிடக்கு அது இவ்வளவுதான் பெருப்பிச்சாலும் முடியாது. அதுக்காக இருக்கிற சொப்வேர் வந்து இப்போ கோரல் பெயிண்ட் அப்படியான கோரல் ரோ அப்படி ரீசொல்யூஷன் சொன்னான். லேயர்ஸ்ன்னு சொல்கிறது ஃபோட்டோஷாப்பில் வேறு 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 லேயர்ஸாக தான் அந்த படங்களை நாங்கள் சேர்ப்போம். சரி, இப்போ இதுக்கு ரீசொல்யூஷன் பொருத்தமாக இருக்க போகுது. இதை படிக்கிறதுக்கு 11ஆம் ஆண்டில் இதுக்குன்ற ஒரு பாடம் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் graphic design type uses text effect heavily? டெக்ஸ்ட்டுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்து கூட பாவிக்கிறது இங்கே ஆர்ட் டிசைனிங்லையா, ஷேப் டிசைனிங்லையா, இமேஜ் டிசைனிங்லையா, வெப் டிசைனிங்களா என்று பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அளவில் இமேஜ் டிசைனிங். ஒரு ஃபோட்டோஷாப் இல்லாட்டி ஜிம்பில் நாங்கள் ஒன்று செய்யப்போம்னா டெக்ஸ்ட்டுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்குறதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் அங்கே தந்திருக்கு. மற்ற இடங்களில் டெக்ஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு கிடையாது, அங்கே ஷேப்ஸ் அதுகளுக்கு தான். வெப் டிசைனிங்லேயும் டெக்ஸ்ட்டுக்கான டிசைன் அங்கே கொஞ்சம் குறைவு. இந்த விஷயம் வாசிக்க தெரிஞ்சால் சரி, ஒரு பெரிய எழுத்தில் கேடிங்களை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்போம், அப்படித்தான். தவிர இதெல்லாம் கூட பாவிக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ 10வது எனக்கு டவுட் இருக்குது, ஆனால் என்னை விட 2வதாக இருக்குது. அடுத்து, ஹவு கேன் யூ ஐடென்டிஃபை வெதர் வெப்சைட் ஹேஸ் அ வேலிட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்? ஒரு வெப்சைட்டை பார்க்குறீங்களா, இல்லை நம்பகத்தன்மை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு எதை சரியென்று பார்ப்பீங்க நம்பகத்தன்மையாக இருக்கிறதுக்கு? அந்த பெட்லாக் சைன் இந்த அட்ரஸ் பார் லுக்ஸ் நார்மல், அதை வச்சு கொண்டு சொல்லுவீங்களா? அடுத்தது, த ஸ்டார் சைன் இந்த அட்ரஸ் பார் இஸ் கலர்ட். த அட்ரஸ் ஸ்டார்ட்ஸ் எல்லா வெப்சைட்டும் www தான் தொடங்கும். வேர்ல்டு வைட் வெப். 3வது உங்களுக்கு வராது. இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்றதுக்காண்டி அது வேலிட்டான சர்டிஃபிகேட் அது கொடுப்பீங்களா? அந்த வெப்சைட்டுன்னு பார்க்கலாம், இல்லாட்டி ஆப்ஸ்ன்னு பாருங்க. சரியோ, அதில் இந்த 2வது விட பொருத்தமாக இருக்கும். அதாவது அங்கே ரேட்டிங் அப்படின்னு காட்டிவிடும் ஸ்டாரில், அதை கிளிக் பண்ணி இருப்பினோம் யூசர்ஸ். அதை வச்சுக்கொண்டு எத்தனை பேர் அதை விரும்பினோம்ன்றதை பார்க்கலாம். அந்த வெப்சைட்டை விரும்புகிற மாதிரி பார்க்கலாம், இல்லாட்டி அந்த கண்டென்ட்ஸுக்காண்டியும் அதை கொடுத்துருப்பினோம். அடுத்தது, விச் ஆஃப் த ஃப்ளோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் வித் represent to the web page? ஒரு வெப் பேஜ் என்ன, வெப்சைட் என்ன, அதை வச்சுக்கொண்டு தான் இந்த கேள்வி. வெப் பேஜ் இஸ் அ நியூ வெப் பேஜ் இஸ் அ டெக்ஸ்ட் ஒன்லி டாக்குமெண்ட்ஸ் on the வேர்ல்டு வைடு வெப். இதில் ஃபஸ்ட் என்ன சொல்லிடணும்னா, வெப் பேஜ் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் கொண்டிருக்கிற ஒரு டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லி. சரியா? அது ஒன் டைம் பார்த்து இது சரி பிள்ளைன்னு சொன்னால் சரி. ரைட், ஸ்கீமில் இந்த 10க்கு 4 கொடுத்துருக்கு வெப் டிசைனிங். ஓகே, நான் சொன்னேன் இந்த கேள்வி ஒரு குழப்பம் எங்கண்ட யூஸ் கொண்டு நான் சொன்னேன் விட ஸ்கீமின் படி வெப் டிசைனிங்கை கொடுத்திருக்கிறேன். ஓகே ரைட், 12 பாருங்க தொடர்ந்து.
வெப் பேஜ்ன்றது டெக்ஸ்ட்டை மட்டும் கொண்டு சொன்னு சொல்லப்படுது. சரியானதை தான் நீங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்து எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் கேன் பி சேவ்ட் ஆஸ் அ வெப் பேஜ். அது சேவ் பண்ணலாம். இது சரி. ரெண்டாவது சரி. ஆனால் டெக்ஸ்ட்டை மட்டும்தான் கொண்டு இருக்குது வெப் பேஜ்னு சொல்லக்கூடாதுன்னு அது பிள்ளை. போத் வெப்சைட் அண்ட் த வெப் பேஜஸ் ஆர் சேம். அது பிள்ளை. ஏன்னா வெப் பேஜ்ன்றது வெப் பேஜ் வலைப்பக்கங்கள். அப்போ ஒரு பூ பூ இதழ்னு சொல்கிற மாதிரி தான் வெப்சைடும் வெப் பேஜஸ். அப்போ மூன்றாவது பிள்ளை. வெப் பேஜ் ஹேஸ் அ யூனிக் டொமைன் நேம். வெப் பேஜுக்கு யூனிக் டொமைன் நேம் இருக்காது, வெப்சைட்டுக்கு தான் இருக்கும். வெப்சைட்டுன்றது என்னென்னா, இப்போ ஒரு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் ஈதக்ஸலாவை எடுத்து பார்ப்போம். ஈதக்ஸலாவை அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இப்போ இதுக்கு இ டேஸ் தக்ஸலாவா .moi.gov.lk அதான் டொமைன் நேம். ஒவ்வொரு பக்கத்துக்கையும் போக 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 எங்களுக்கு ஒவ்வொரு பக்கத்துக்கையும் போக அங்கே இந்த யூஆர்எல் மாறிக்கொண்டிருக்கிறத பாருங்க. அதுதான் பேஜஸ். இப்போ இதுக்குள்ள நிறைய பேஜஸ் இருக்குது. ஒரு இமேஜை கிளிக் பண்ண அது போய்க்கொண்டு இருக்கு. இப்போ நான் ஒன்றை கிளிக் பண்ணினான், அதாவது இங்கிலீஷ்க்கு மாற்றி விட்டேன். இனி இந்தியாவில் எந்த ஒர்க் பண்ணது நீங்கள் போகலாம். ஏற்கனவே நான் கிரேட் 11க்கு நிற்கிறேன். ஹோம் பேஜ் அவைண்ட இதுதான். ஹோம் பேஜில் ஒவ்வொரு இமேஜை கிளிக் பண்ண அந்தந்த வகுப்புகளுக்கு அது போகும். அங்கே பாருங்க யூஆர்எல் மாறிக்கொண்டே இருக்கு. யூஆர்எல் சேஞ்ச் ஆகும், ஆனால் டொமைன் உண்டாதான் இருக்கு. சரி, அதை ஒரு பாடத்துக்கு போகலாம், படிக்கலாம். அப்படி ஒரு வெப்சைட் அது. அடுத்தது பதிமூன்று இருக்கா பார்ப்போம். அப்போ ஹைப்பர் லிங்க்ஸை பற்றி சொல்லப்பட்ட விஷயத்தில் இது சரி என்று பார்த்தோம்னா, முதலாவது சொன்னப்பட்ட விஷயம், அண்ட் இமேஜ் கேன் have only one hyperlinks. ஒரு இமேஜுக்கு வெப்சைட்டில் ஒரு ஹைப்பர்லிங்க்ஸை தான் லிங்க் பண்ணலாம். சரியான கூட்டு. மற்றதையும் பார்ப்போம். ஹைப்பர்லிங்க்ஸ் இன் அ வெப் பேஜ் ஆல்வைஸ் கனெக்ட் டு த எக்ஸ்டர்னல் வெப் பேஜ். இது பிள்ளையானது என்னென்னா, எப்பவும் எக்ஸ்டர்னல் வெப் பேஜை கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பேஜ்லேயும் அந்த ஸ்க்ரோலிங்னு சொல்லுவோம் தானே, மேலே கீழே கொண்டு வர நெவிகேஷன், அதுக்காகவும் நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம். எத்தனையாவது பக்கத்துக்கு போகணுன்றதாண்டியும் பாவிச்சு கொள்ளலாம். இப்போ எக்ஸ்டர்னல் கட்டாயம் எக்ஸ்டர்னல் பேஜை லிங்க் பண்ணத்தான் ஹைப்பர் லிங்க்ஸை பாவிக்கணும்ன்றது போய். QR codes are considered as paper-based hyperlinks. இப்போ கியூஆர்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். கியூஆர் வந்து பேப்பர் பேஸ்டாக தெரியுங்க. இப்போ பெட்ரோல் அடிக்கிறதுக்கெல்லாம் அது பாவிச்சது. அதே மாதிரி நிறைய இடங்களில் கியூஆரை பாவிப்போம் நாங்கள். அது நியூஸ் பேப்பரில் ஒரு வெப்சைட்டை குறிக்கிறதுக்கு பாவிச்சிருப்பினோம். கன்னடங்களில் வரும். இப்போ கூடுதலாக பிரிண்டிங்கோட வருகுது. இருந்தாலும் இங்கே நல்ல பொருத்தம் உண்டு, அதை பார்த்துக்கொள்ளுங்க. தனியாக பிரிண்டிங் அண்டு இல்லை தானே. கியூஆர் வந்து பேப்பர் பேஸ்டோட தனியாண்டு இல்லை. ஹைப்பர்லிங்க்ஸ் ஆல்வேஸ் ரிஃபர்ஸ் டு அ டேட்டா பேஸ் சர்வர். அது எப்போவும் ஒரு டேட்டா பேஸ் சர்வரோட கனெக்ட் ஆகிருக்குமான்றது இல்லை. சரி, முதலாவது அது சரியாக இருக்குது. இப்போ சரியானதான் நீங்கள் கேட்கணும். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சர்ச் என்ஜின். சர்ச் என்ஜின் என்று சொன்னால் இப்போ கூகுள், யாஹூ, எம்எஸ்என், பிங் இதெல்லாம் சர்ச் என்ஜின். அப்போ கூகுள் குரோம்ன்றது ஒரு ப்ரௌசரை குறிக்கும். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் போகிறீங்க தேடுறீங்களா, பொதுவாக டிஃபால்ட்டாக கூகுள் வந்து நிற்க போகுதுன்னு, இல்லாட்டி google.com நீங்கள் அடிக்கணும். கூகுளோட கொண்டலோட என்டர் அடித்தா
தானே கொம் போட்டு வச்சுக்கொள்ளும். இப்போ ஏற்கனவே டிஃபால்ட்டாக நின்றதும் கூகுள் தான் இங்கே இதில் இருந்தாலும் google.com www.google.com தான் சர்ச் என்ஜின். இப்போ இங்கே உங்களுக்கு 4வது விட, மற்றதெல்லாம் ப்ரௌசர்னு சொல்லுவோம். அடுத்தது MOOCSன்னு சொல்கிறது, இது வந்து ஒரு மேசிவ் ஆன்லைன் ஓப்பன் கோர்சஸ், ஓப்பன் சோர்ஸ் கோர்சஸ். MOOCS. இப்போ முதலாவது விட இங்கே சரியாக இருக்குது. இது வந்து ஒரு ஏதாவது கோர்ஸ் ஸ்டடி பண்ணுற சம்மந்தப்பட்ட ஒரு சுருக்கம்தான் MOOCS. இப்போ இது வந்து எல்லா கோர்ஸும் அங்கே அவைலபிளாண்டா ஃப்ரீயாக இருக்குமாண்டா, எல்லாம் ஃப்ரீயாக இருக்காது. நீங்கள் போய் படிக்கலாம். இப்போ கான் அகாடமியை இதுக்கு ஒரு உதாரணமாக கொண்டு பாருங்க. கான் அகாடமியில் என்ன விஷயமும் படிக்கலாம். ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயோவோ மேத்ஸோ எல்லாமே படிக்கலாம். ஆனால் அதுக்கு அங்கால போக அவன் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போய் கொண்டிருப்பாங்க. ஃப்ரீ அண்ட் இல்லை. இப்போ இது ஒரு ஸ்டடி பர்பஸுக்காக உருவாக்கப்பட்ட கோர்ஸை ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ்ன்னு தான் நாங்கள் சொல்கிறாங்க. ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொன்னால் இப்போ பைத்தன் ஒரு ஓப்பன் சோர்ஸ். பைத்தனை படிக்கலாம் எல்லாரும். சில இடத்துல காசு, இந்த படிக்கிறது காசோ மலிவானது இல்லை. நாங்கள் ஓப்பன் சோர்ஸை படிக்கிறோம், ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேரை படிக்கிறோம் என்றதுன்னா அந்த கருத்தாக இருக்குது. காசு கட்ட வேண்டியும் வரும். ரைட். இதில் டவுட் ஆனதை நீங்கள் ChatGPTயில் தேடி பாருங்க. அதில் கொஞ்சம் விதமாக ஆன்சர் எடுக்கக்கூடிய இருக்குது ChatGPTயில். அதில் வாய்ஸ் இருக்குது. நீங்கள் விரும்பின லாங்குவேஜில் கதைச்சு அதுக்குரியபடியே கேட்கலாம். அதுக்குரிய நேரடி பதில் சொல்லுவது, இல்லாட்டி டைப் பண்ணலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் சினாரியோ. இப்போ இங்கே ஒரு விஷயம் தந்திருக்கு பாருங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே சாப்பிட்டு அவங்க பில் தராங்க. அந்த பில்லை வந்து நாங்கள் செக் பண்ணுறோம். சரியா உண்டு, பேமெண்ட்களை செக் பண்ணுறோம். சரிங்க. இப்போவே கேட்கணும் அந்த சம்பவத்தை பார்த்துட்டு இந்தியாவில் கேள்விக்குவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த எபோவ் ஈவெண்ட் இஸ் மோஸ்ட் appropriate to accurately describe the data and information. சரியா? டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனில் அடிப்படையாக விளங்க வேண்டியது என்னென்னா, ஒரு ப்ராசஸுக்காக என்ன உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் டேட்டான்னு சொல்லுவோம். என்ன செய்யணும்னு சொல்கிறோமோ அதை இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம், அறிவுறுத்தல். அப்புறம் ப்ராசஸ் முடிஞ்சு என்னத்தை வெளியீடாக சொல்லுவோமோ அது இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். இதுதான் விஷயம். அப்போ ஒரு பில்லுக்கு பார்த்தோம்னா, இந்த பில்லுக்கு ஒவ்வொரு இன்புட் இருக்குது. என்ன பொருள் எடுத்திருக்கிறோம், எவ்வளோ காசு, அதெல்லாம் ஒரு இன்புட்டாக இருக்குது. அடுத்தது அங்கே ப்ராசஸ் முடிஞ்சு பில் அமௌண்ட் ஒன்றுன்னு வரும். அது அங்கே இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது இங்கே சிஸ்டத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு இல்லை, அப்படி இல்லை, சேர்த்து தான் பார்க்கணும். த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த பில் இஸ் only இன்ஃபர்மேஷன், பட் இட்ஸ் நாட் டேட்டா. இங்கே சொல்லப்பட்ட சம்பவத்துக்கு இந்த கூட்டு பொருந்தாது. டோட்டல் அமௌண்ட் அது என்னவோ இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் அது டேட்டாவாக இல்லையா. ஆனால் எங்கே பார்க்கணும், நாங்கள் செக் பண்ண போகிறோம் இந்த பில் அமௌண்ட் சரியோண்டு. பில் அமௌண்ட் சரியோன்னு செக் பண்ணுறதுக்கு நான் அந்த டோட்டலை தான் பார்ப்பேன், எவ்வளவு மொத்தம் உண்டு. அதுதான் எனக்கு இன்புட். நான் ப்ராசஸ் பண்ணுறேன், கழித்து பார்க்குறேன் எவ்வளோ உண்டு. அது பேலன்ஸ் தான் அங்கே எனக்கு இன்ஃபர்மேஷன். த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த பில் இஸ் only டேட்டா. அதுன்னு சொல்லிடலாம், டேட்டா தானு சொல்லிடலாம். த டோட்டல் அமௌண்ட் வாஸ் an information when the detailed bill was received. அது சரியான கூட்டு. நீங்கள் ஒரு ரிசீவ் பண்ணிக்கல, டீட்டெயில்டு பில்லோட ரிசீவ் பண்ணிக்கல, அங்கே டோட்டல் அமௌண்ட்ன்றது அந்த ரிசிப்டை பொறுத்தவரையில் அது ஒரு வெளியீடு தான். பட் இட் பிகேம் a டேட்டா அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் பண்ணிக்கல எனக்கு அதுதான் டேட்டா. பே பண்ணிக்கல நான் அங்கே கூட்டி கழித்து பார்த்து கொண்டு நிற்கிறது இல்லை, எவ்வளோ டோட்டல் வந்தது. சரி, 700 வந்தாண்டா 1000 கொடுத்துட்டு மிச்சம் சரியோன்னு பார்த்து கொண்டு போவேன். அப்போ அந்த நேரம் எனக்கு டேட்டா வந்து
அந்த டோட்டல் அமௌண்ட் தான். அப்போ மூன்றாவது கூட்டு சரியா இருக்குது. Which of the following statements is true with respect to the ASCII and Unicode? இப்போ இங்கே சொல்லப்பட்ட கூற்றின்படி பார்த்துக்கொள்ளுங்க. பேசிக்காக விளங்க வேண்டிய என்னென்னு சொன்னால், யூனிகோட் தான் லேட்டஸ்டாக உருவாக்கப்பட்ட ஒரு கோடிங். அதாவது எல்லா லாங்குவேஜையும் நாங்கள் குறிக்கக்கூடிய மாதிரி 16 பிட்ஸு அங்கே பாவிக்கணும். 16 பிட்ஸை பாவிச்சா எத்தனை கேரக்டர்ஸை ரிப்ரசென்ட் பண்ணலாம்டா 2^16, கிட்டத்தட்ட 65,536 சொச்சங்கள். அவ்வளவு கேரக்டர்ஸை ரிப்ரசென்ட் பண்ணலாம். அதுக்கு முற்பட்ட காலத்தில் தான் இந்த ASCII வந்தது. அது ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடிங் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் சிஸ்டமும் இது ஒன்று வருது பாருங்க. கிரேட் என்னோட சம்மந்தப்பட்ட விஷயம். ASCII has more characters than Unicode play. ASCII was developed to overcome the problems of Unicode. Unicode-ஆல வர பிரச்சனைக்காக தான் ASCII கண்டுபிடிச்சதான் போய். Unicode supports multilingual computing, but ASCII is limited only to English language. அதுதான் சரியான கூட்டு. மற்றது ASCIIக்கு 16 பிட்ஸ்ன்னு சொன்னால் 16 பிட்ஸ்ன்னு சொன்னால் 2 பைட்ஸ்ன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஒரு பைட்ஸில் 8 பிட்ஸ் இருக்குது. இப்போ எத்தனை பிட்ஸை பாவிக்கணும் ASCII யூனிகோட்டுக்குண்டா? ASCIIக்கு நாங்கள் பாவிக்கிறது 7 தான். யூனிகோட்டுக்கு எத்தனைன்னு பார்த்தோம்னா 16, 2 பைட்ஸ்ன்னு சொல்லிக்கொள்ளலாம். இங்கே 4 பைட்ஸ்ன்னு சொன்னது பிள்ளை. அடுத்தது, வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ப்ரெஸ் த ஆல்டர்னேட்டிவ் அண்ட் டவுன் அரோ? அதுக்கு என்ன நடக்குமெண்டா இந்த வேர்டில் செய்து பார்க்கணும் நீங்கள். இப்போ வேர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு வேர்ட் ஓப்பன் பண்ணி ஒரு டேபிள் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. வேர்டில் போய்க்குள்ளேயும் இந்த டெம்ப்ளேட்ஸ் அங்கே இருக்குது. அதே நேரம் நீங்கள் பிளாங்க் டாக்குமெண்ட்ஸுக்கு போவீங்க. அதுக்குள்ள ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ டேபிளை இன்சர்ட் பண்ணினா இவன் என்ன சொல்லினா, இப்போ அரோக்கே தெரியும், மேலே போகலாம் கீழே போகலாம் எல்லாம் செய்யலாம். அரோக்கி டவுன் அரோ கீழே போகுது. இப்போ ஆல்டரோட ஏல்டியோட அரோண்டா இந்த சைட்டுக்கு போகுது. இப்படி எடுத்தான் கேட்டு கிடக்கு. இது வேர்டை வடிவாக யூஸ் பண்ணுறாக்கெல்லாம் சொல்லிவினோம். இப்போ இன்சர்ட் நியூ கொலம்பில் இன்சர்ட் நியூ ட்ரோப்பில் த கர்சர் மூவ்ஸ் டு த நெக்ஸ்ட் கொலம் தான் இங்கே சரியான விட. பக்கத்து கொலத்துக்கு போகுது. இப்போ பார்த்துருப்பீங்க. அடுத்தது எக்ஸலோட சேர்ந்த 19வது எக்ஸலோட சேர்ந்த கேள்வி. அதுக்கு நாங்கள் எக்ஸலில் பேசிக் இருக்கா பார்த்துக்கொள்வோம். எக்ஸல் ஓப்பன் பண்ணினீங்களா, இங்கே ஏபிசிடி என்று போய்கொண்டே இருக்க போது இந்த கொலம் நேம் பண்ணப்படுது ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ஸோட. கொண்டோலோட அரோவை கொடுத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கொலத்துக்கு போகலாம். கொண்டோலோட அரோ. அதே மாதிரி கொண்டோலோட லெஃப்ட் அரோவை கொடுத்தா இந்த முன்னுக்கே வந்துடலாம். கொண்டோலோட டவுன் அரோவை கொடுத்தா இந்த கடைசிக்கு போயிடலாம். கடைசியில் எத்தனை ட்ரோ இருக்குன்னு பார்த்து கொள்ளலாம். அது எக்ஸலின் வேர்ஷனை பொறுத்து மாறும். பொதுவாக 2^20 20 அடுக்கு. சரி, மற்றது கொலம் குறைவு 2^15 அப்படித்தான் இது வரும். சரி, இப்போ A1 A2 சொன்னது பார்ப்போம். A1 இல்லை, E1 E2 E3க்குள்ள பெருமானம் தந்துருக்கு. E1 E2 E3 1 2 3 1 2 3. இப்போ அடுத்தது the cell F1 has the formula. F1க்குள்ள $sign E1 F1க்குள்ள இங்கே சமன் $sign E1 ப்ளஸ் நான் இது மாற்றுறதுக்கு ஒல்டரோட டெப்பை கொடுக்குறேன். இப்படி மாறி மாறி ஒரு விண்டோவுக்கு மாற்றலாம். E2 அடுத்தது E2 கிளிக் பண்ணி நீங்கள் இருந்தாலே காணும். அங்கே $sign போட தான்
அடுத்தது E3 தான், ஆனால் டொலர் சைன் கொடுத்துக்கிடுது. E3யை கொடுத்துட்டு நான் இங்கே டொலர் சைன் அடிக்கலாம். ஷிஃப்டோட 4. சரி, இங்கேவே கொடுத்துருக்கிற டொலர் சைனுக்கு இடங்களை கொண்டு கருத்து இருக்குது. ஈக்கு முன்னால் கொடுத்தோம்னா இதை கொப்பி பண்ணி இன்னொருத்துக்கு பேஸ்ட் பண்ணிக்கல ஈன்றதை மாறவிடாது. இப்போ மூன்றாவதுல ஈக்கும் கொடுத்து 3க்கும் கொடுத்து விட்றது. அப்போ 3 கொப்பி பேஸ்ட் கொடுக்கல 3யும் மாறாது என்றது கருத்து. இப்போ இங்கே F1க்குள்ள இருக்கிறத F2க்கு கொப்பி பண்ணினா என்ன விடையன்றது கேட்கல. அப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஒருக்கா செய்து காட்டி போட்டு என்ன நேரடியாக செய்கிறேன் ஒருக்கா சொல்கிறேன். இதை இப்படி ஃபில் ஹேண்டில் பயன்படுத்தினாலே அது கொப்பி தான். இங்கே இருக்கிறது இது சரியாக தான் தந்தது. இதை நாங்கள் கொப்பி பண்ணி இப்போ இதை delete கொடுக்குறேன். ஃபில் ஹேண்டிலும் கொப்பி பேஸ்ட்டும் உண்டு. இப்போ கொண்டலோட C கொடுக்குறேன். கொடுத்து கொண்டு இங்கே பேஸ்ட் கொண்டலோட V ரெண்டும் ஒன்று தான். ஃபில் ஹேண்டிலும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். சரி, இப்போ முதலாவது இங்கே கொப்பி பண்ணிக்க எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா E2க்கு E1 தான் நாங்கள் டொலர் சைன் போட்டு கிடந்தது. அது என்னென்னு 2க்கு மாறிச்சு என்று சொன்னால் இங்கே E தான் மாற வேண்டாம் என்று சொல்லி இருக்கணும். அப்போ F1லிருந்து F2க்கு காப்பி பண்ணினான். F மாறில்லை, 1 2வாக மாறுது. அப்போ இங்கே இலக்கமும் 2வாக மாறும். அடுத்து இலக்கம் ஒன்று கூடும். இப்போ E2 இருந்தது E3 மாறும். இங்கே மாறி இருக்குது. ஆனால் E3 என்று இருந்தது மாறில்லை. ஏன் மாறில்லை? E3 3க்கு முன்னால் டொலர் சைன் கொடுத்தாச்சு. 3யும் மாறக்கூடாது, ஈயும் மாறக்கூடாது. ஒரு ஒழுங்கில் மாறும். திருப்பி பாருங்க, F1ல் இருந்து F2க்கு போகுது. அப்போ கொலம் மாறில்லை அங்கே. இப்போ கொலத்துக்கு முன்னால் டொலர் சைன் போட்டிங்களேன்னு போடாவிட்டான்னு அது பெரிய யோசனம் இல்லை. ஆனால் இலக்கம் மாறிக்கொள்ளும். 1 2ஆக மாறும். E1 1 2ஆக மாறும். 2 3ஆக மாறும். ஆனால் E3யில் இருக்கிற 3 4ஆக மாறில்லை. ஏனண்டா 3க்கு முன்னால் டொலர் சைன் போட்டால் 3 மாறக்கூடாதுன்றது கருத்து. இதை ப்ராக்டிக்கல் ரீதியாக செய்து பார்த்தா அப்படி 8 வரப்போகுது. உங்களுக்கு பேப்பரில் தானே செய்ய போகிறீங்களா அங்கே என்னென்னு யோசிக்கணுமெண்டா இப்படி யோசிக்கணும். F1 F2ஆக மாறுது. F1 இங்கே F2ஆக மாறுது. அப்போ E1 E2ஆக மாறும். என்னடா 1க்கு முன்னால் டொலர் சைன் போடையில 2 3ஆக மாறும். 3 மாறாது. அப்படி பார்த்தீங்கன்னா இவர் E3க்கு மாறிடுவார். இவர் E3ஆகவே இருந்து கொள்ளுவார். அப்போ 3 3 6 E1 E2ஆக மாறிட்டது. இப்போ 8 இதுக்கு அப்படியே கருவிங்க. அடுத்த கேள்வியும் இருக்க பார்த்துக்கொள்ளுவோம். Science teacher has given a group assignment to prepare a presentation about that advantages and disadvantages of a different energy. இனத்தை வச்சுக்கொண்டு அவர் சயின்ஸ் டீச்சர் அதன் நன்மை தீமைகளை பற்றி கதைக்க போகிறார். சரி, இதுக்கு MS PowerPoint சூட்டபிள் லே அவுட்ஸ் என்ன, லே அவுட்ஸை பற்றி முதல்ல சொல்லியிருந்தேன். அதன்படி PowerPoint ஒரு புதுசாக ஒரு ஸ்லைட் ஒன்று உருவாக்கி கண்ட்ரோலோட M உருவாக்கி அதுக்கு ஒரு லே அவுட்ஸ் போகிறோம். இந்த லே அவுட்ஸில் பொருத்தமானது என்ன ஒப்புறதுக்குண்டா 2 கொலம்பு அவ்வளவுதான். 2 கண்டென்ஸும் சரி, கம்பேரிசன் சரி. கம்பேரிசன் லே அவுட்ஸ் இப்படி வரும். ஆனால் இப்போ கேள்வியில் கவனிச்சிங்கன்னா கம்பேரிசன் கிடக்குது. அப்போ அதுக்கே போட்டுக்கொள்ளலாம். பிளாங்க் முதலே பார்த்துருக்குறேன். டைட்டில் அண்ட் கண்டென்ட்னும் சொல்லியிருக்கிறேன். கண்டென்ட் வித் கேப்ஷன் இப்படி ஒவ்வொரு லே அவுட்ஸ் இருக்க போது இங்கே பொருத்தமானது கம்பேரிசன் என்று நாங்கள் சொல்லுவோம். சரி, இப்போ உங்களுக்கு பயன்படுமென்றதுக்காக ஒரு மாடல் பேப்பரை எடுத்து ஒரு அடிப்படை விளக்கத்தோடு நான் தந்திருக்கிறேன். பாதி, அதாவது 20 கேள்வி இன்றைக்கு முடிச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு நாள் இன்னொரு 20 கேள்வியை முடிப்பேன்.